எப்பா இப்போ திருப்பி வந்ததும் காலையில் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா பஞ்சாயத்தை. பயங்கரமான பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. யாருக்கு? பிரவீனுக்கும் நம்மளுடைய திவாகருக்கும். அதுக்கிடையில கெமி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் வந்து நேற்று இருந்தே ஒரு உரசல் போயிட்டு இருக்கு. பிரவீனுக்கும் நம்மளுடைய திவாகருக்கும் கொரட்டை விடுறத பற்றி ஒரு பஞ்சாயத்து ஆரம்பமாச்சு. இவர் பிரவீன் எந்திரிச்சு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இவர் திவாகர் வந்து விக்கல்ஸ் விக்ரம்கிட்டையும் நம்ம துஷார்கிட்டையும் இதை பற்றி பேசிகிட்டே இருக்காரு. ஏப்பா நான் கொரட்டை விடுறேன்னு சொல்லி நீ எந்திரிச்சு போக சொன்னார் பஞ்சாயத்து. அந்த ஆள் அதை விட பெரிய கொரட்டை விடுறாரு. ஏன்னா திவாகர் வந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம். யூடியூப் வீடியோஸ்லையும் ஒரு கேள்வி கேட்டா அப்படின்னா திருப்பி அவனை வந்து மடக்கி இந்த சைடு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ஆள். ஒரு மாதிரி வந்து சீக்கிரம் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ தன்னை பற்றி ஒருத்தன் வந்து இப்படி தப்பா பேசிட்டான், நான் கொரட்டை விடுறதுனால இன்னொருத்தன் தூங்க முடியலன்னு தன்னை பற்றி ஒருத்தன் தப்பா பேசிட்டான் அப்படின்ற ஒரு விஷயமா என்னன்றது தெரியல. அப்படி டென்ஷன் ஆகி கொந்தளிச்சு மனுஷன் என்ன பண்றாருன்னா, இவரை பத்தி பேசுறாரு. நீ தான் கொரட்டை விடுற, நீ இது வரைக்கும் பார்த்தது இல்லையா அப்படின்னு. அவர் எந்திரிச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, என்னைய கொரட்டை விடுற அப்படின்னு சொன்னா, நீ தான்ப்பா கொரட்டை விடுற, நீ தான்ப்பா இது பண்ற, நீ கொரட்டை விடுற முதல்ல கேட்டிருக்கியா அப்படின்னு கேட்டவட்டி அவருக்கும் ஏறிடுச்சு. காலையிலேயே கையிறக்கி பேசு அப்படின்னு 2 பேரும் மாத்துக்கிட்டுல சண்டை போட்டுக்கிறாங்க. என்னடா இது, இவங்க கண்டன் கொடுக்கணுன்றக்காக இப்படி பேசுறாங்களா இல்ல உண்மையிலேயே வந்து இவங்களுக்கு சண்டை வருதா அப்படின்றத நமக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படி உத்து பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இதுக்கு நடுவில் வந்து நானும் இருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ணது. யாரு? கெமி வந்து நேத்து நடந்த அதே பஞ்சாயத்தை வந்து ஒரு திருப்பி பேசுறாரு. என்ன பேசுறாரா, அதான் நான் படிச்ச படிப்பு வந்து அப்படி சொல்றாரு. என்ன கூகுளில் பார்த்து படிப்பேன்னு சொல்லுது. கூகுளில் பார்த்து படிப்பேன் எப்படிக்கண்ணா, அது வந்து நான் படிச்ச படிப்பு பட்டம். அப்போ 5 வருஷம் வந்து நான் படிச்சது 5 வருஷம். அதாவது இவர் வந்து என்ன ஒரு மனநிலையில் இருக்கார் அப்படின்னா, திவாகரை பொறுத்த அளவுக்கு இப்போ நம்ம வந்து டாக்டர்ன்ற ஒரு போர்வைக்குள்ள இருக்கோம். டாக்டர்னு சொல்லி உலகத்துல வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்மள எல்லாரும் டாக்டர்ன்றனால தான் மதிக்கிறாங்க. அந்த விஷயத்தையும் வந்து இவங்க கொஸ்டின் கேட்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி ஏற்றுக்கும்? அதாவது நீங்க நல்லா யோசிங்க. விஜய் சேதுபதி உள்ள அனுப்பும் போது என்ன சொன்னாரு, இவர் துறை சார்ந்த கேள்விகளை இவர்கிட்ட கேட்கும்போது ரொம்ப தெளிவான பதில்களை வந்து இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதை ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது இவருடைய வீக் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ ஒரு டாக்டரே இல்ல, நீ சும்மா வந்து ஊரை ஏமாத்தி திரு அப்படின்னு சொன்னா வந்து மனுஷன் டென்ஷன் ஆகி கொந்தளிச்சிருவார் போல் இருக்கு. இப்போ இதை பார்க்கும் போது அப்படிதான் தெரியுது. நான் பேசுற படிப்பு, நான் படிச்ச படிப்பு 5 வருஷம் அப்ப அவங்க படிக்கிறவங்க என்னப்பா சர்டிபிகேட் எனக்குப்பா அப்படின்னு சம்மந்தம் இல்லாம தலைவன் வந்து எதை வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து திவாகரை வந்து எல்லாரும் கார்னர் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா எல்லாத்திலையும் இப்போ பிரவீன் ஆரம்பிச்சிட்டாரு, கெமிட் ஆரம்பிச்சிட்டாரு, தற்பெருமை எல்லாத்திலையும் பேசிட்டு தான் இருக்காரு. இந்த பஞ்சாயத்து எங்க வரைக்கும் போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த அப்படியே பூமாய் வந்து நீ கையிறக்கு நான் கையிறக்கு, நீ கையிறக்கு நான் கையிறக்குன்னு மாத்தி பேசி எல்லாரும் வந்து சமாதானப்படுத்தி நம்ம மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து இவர் உட்கார வச்சு பொறுமையா பேசி தார்மர். இதுக்கு இடையில எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார்ல, இந்த மாதிரி கேரக்டரை வாழ்க்கையில எல்லாரும் பார்த்துருப்போம். விக்கல்ஸ் விக்ரம் வந்து நடுவில் வந்து அது தப்பு, அது தவறு, அது வந்து அவர் பண்ணியிருக்க கூடாது, இவர் வந்து இதை பேசியிருக்க கூடாது. டேய் விக்ரம், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ, வாங்க. எத்தனை பேருக்கு தோணுது அப்படி? இது இந்த சைடு 1000 பஞ்சாயத்து போயிட்டு இருக்குண்டா, நாங்க எங்களோட உலகத்தில் இருக்கோண்டா அப்படின்னு அந்த சைடு அப்சராவும் அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளை இருக்குல்ல இவியானாவா அந்த பிள்ளையும் தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த மேக்கப்பை பத்தி. இப்ப என்ன பஞ்சாயத்துனா, காலையில பாத்ரூம்ல தண்ணி வரல, எல்லாரும் பிடிச்சிட்டு போய் வந்து அங்க வந்து குளிக்கிறது வைக்கிறது செய்ய வேண்டியது இருக்கு. ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கோ இந்த விஷயங்களோ ஓப்பன் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால முதல் நாள் அப்படின்றனால அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. திவாகர் மட்டும் காலையில் ஒரு சிவப்பு சட்டையை போட்டு வந்து அவருடைய கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்காரு. முதல் நாள் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து கண்டென்ட் அப்படின்றது யாரை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா திவாகரை பேஸ் பண்ணி தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதுதான் வந்திருக்கு. கருத்துக்களை பதிவிடுங்க. திவாகருக்கு ஆப்பு ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன்.